நான் சபையை பற்றி போதித்துக் கொண்டு வருகிறேன். திருச்சபை என்றால் என்ன? நாம் ஏன் கூடி வருகிறோம்? நம்மை இணைப்பது எது? இன்றைக்கு நாம் சபையில் செய்வதெல்லாம் அதன் அர்த்தம் என்ன? நமக்கும் சமுதாயத்துக்கும், நமக்கும் அரசியலுக்கும், நமக்கும் நாம் செய்கிற வேலைகளுக்கும், குடும்பத்துக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை கடந்த பல மாதங்களாக, வாரங்களாக எடுத்து காட்டி கொண்டு வருகிறேன். இன்றைக்கும் இந்த வேத பகுதியிலிருந்து சபை ஒரு சரீரம் போல இருக்கிறது என்பதை நான் எடுத்து காட்டிக்கிட்டு வரேன். 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். ஆனால் நான் ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக அதை முதல்ல வாசித்துட்டேன். ஸோ திரும்ப நான் முழு வேத பகுதியும் வாசிக்க விரும்பலை, ஏன்னா அதற்கு நேரம் அதிகமாகிடும். அதனால் நான் ஃபஸ்ட்டு 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு தலையாய் இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இதன் அர்த்தம் என்ன என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டி கொண்டு வருகிறேன். இப்போ 1ஆம் வசனம், அப்புறம் முதல்ல 1ஆம் வசனம் வாசித்துடலாம், அப்புறம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். முதல்ல 1ஆம் வசனம், அதுக்கப்புறம் நான் போன வாரம்லாம் என்னென்ன சொல்லியிருக்கேன், இந்த வாரம் அதை இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு இன்னும் மேலே பார்ப்போம். முதல்ல 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. 4ஆம் வசனம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த வேதாகம வசனத்தின் அடிப்படையில் சில சத்தியங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். முதல்ல சரீரம்னு சொல்றார், அப்புறம் 12ஆம் வசனத்திலிருந்து அவர் சரீரத்தை பற்றி நிறையா விளக்குறார். சரீரத்தின் அவயங்களெல்லாம் சொல்லி விளக்குறார். சரீரம், சரீரத்தில் இருக்கிற கால் என்ன செய்யுது, காது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி, கண் என்ன செய்யுது, அதெல்லாம் பற்றிலாம் சொல்கிறார். ஒரு நாம் எல்லாம் கூடி வருகிறோம், ஒரு ஐக்கியம் நமக்குள்ளே தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு சமுதாயமாய், எத்தனையோ வேறுபாடுகள் வித்தியாசங்களோடு நாம் எல்லாரும் இருந்தாலும், நாம் எல்லாம் ஒரு சபையாக, ஒரு ஐக்கியமாக, ஒரு சமுதாயமாக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நாம் இந்த ஐக்கியத்தின் வலிமை என்ன, இந்த ஐக்கியத்தினுடைய பலன் என்ன, எது நம்மை இப்படி ஒரு சமுதாயமாக கூடி இவ்வளவு வேற்றுமைகளோடு, இவ்வளவு வித்தியாசங்களோடு நாம் இங்கே கூடி வந்து நம்மை நிற்க செய்கிறது என்பதை இங்கே இந்த வேத பகுதிகள் நமக்கு இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துது. நான் இன்னும் கொஞ்சம் அதை போன வாரங்களில் சொன்னதை திரும்பவும் சொல்கிறேன். முதல் வசனத்தில் சொல்கிறாரு, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. இங்கே வரங்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஒரிஜினல் மொழியில் ஆவிக்குரிய விஷயங்கள் அப்படின்னே சொல்லியிருக்கு. ஸோ கொரிந்திய சபை என்பது பவுலால் நிறுவப்பட்டது. அதன் பிறகு அந்த சபைக்குள்ளே அநேக குழப்பங்கள், பிற்காலங்களில் அந்த சபைக்குள்ளே அநேக கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள், அதை நான் எடுத்து சொல்ல போகிறேன். 10 விதமான பிரச்சனைகள் கொரிந்திய சபையில் இருந்தது என்பதை வருகிற வாரங்களில் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த வேத பகுதியின் மூலமாக ஒரு அறிமுகம் மாதிரி கொடுத்துட்டு அப்புறமா நான் அங்கே வரலான்னு நினைக்கிறேன். ஏன் சரீரம்னு சொல்கிறாரு, அப்புறம் இந்த சரீரம் எப்படி இயங்குது, அது போல தான் சபை இயங்கணும், நாம் எல்லாரும் இயங்கணும், ஏன் அப்படி சொல்கிறாரு என்பதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு, ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி
நாம் அறியாதிருக்க கூடாது அப்படின்றார். அதாவது சரீர பிரகாரமா நாம் எல்லாரும் அநேக விஷயங்களை அறிந்திருக்கிறோம். சரீரம் எப்படி செயல்படுது, சரீரத்தின் திறமை என்ன, சரீரத்தினுடைய பயன் என்ன, நம்முடைய தசை, எலும்பு, நரம்பு, ரத்தம், இதனுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற உறுப்புகள், அவயங்கள், இதெல்லாம் அதனுடைய பயன் என்ன என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அதை பிரயோஜனப்படுத்திக்கிறோம், அதை உபயோகப்படுத்துகிறோம். இந்த உலகத்தில் இந்த சரீர பிரகாரமாக நாம் எழுந்து செயல்படுகிறோம், வேலை செய்கிறோம். இந்த சரீர விதமாக ஒருவருக்கு ஒருவர் பிரயோஜனமாக இருக்கிறோம், குடும்பத்தை நடத்துகிறோம், சாதிக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். அதை பற்றி அறிந்து கொள்வதற்கு சிறு வயதிலிருந்து பெற்றோர்கள் அந்த பிள்ளையினுடைய திறமை என்னெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த பிள்ளையை சரியான விதத்தில் வளர்த்து அதுக்கேற்றாற் போல பள்ளிக்கூடத்தில் பயிற்சி கூடங்களில் அனுப்பி, கல்லூரிகளில் அனுப்பி அவர்களுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வருகிறார்கள். சரீர பிரகாரமான அறிவை அறிந்து கொள்வதற்கு அதற்கான இடத்துக்கு அனுப்பி அதெல்லாம் செய்கிறாங்க. பவுல் சொல்கிறாரு, கொரிந்திய சபையை பார்த்து சொல்கிறாரு, கொரிந்திய சபை எப்படி இருக்கணும்னா சரீரத்தை பற்றி சொல்லித்தரத்துக்கு வெளியில் இருக்கிறாங்க, சரீரத்தை பற்றி சொல்லித்தரத்துக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, சரீரத்தை பற்றி சொல்லித்தரத்துக்கான நிறைய விஷயங்கள் வெளியில் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்க. அது அப்படி அறிந்து கொள்ளாமல் இருக்கிறது எனக்கு மனதில்லை. ஒரு சபை இப்படி இருக்கக்கூடாது, ஒரு சர்ச் இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி தெரியாமல் இருந்தீங்கன்னா அது நல்லது இல்லை அப்படின்றார். சரி, ஆவின்றதை பற்றி சொல்லும் போதெல்லாம் நான் உங்களுக்கு பல முறை அதை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். ஆவி என்பது நம்முடைய நிஜ மனுஷன். நாம் ஆவி, ஆத்மா, சரீரமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆவி என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நிஜ மனுஷன். அவனுக்கு இந்த பூமியை புரிந்து கொள்ள, பிறரை புரிந்து கொள்ள அவனுக்கு மனது என்கிற ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது. டு திங்க், டு அண்டர்ஸ்டாண்ட், அவனுக்கு புரிந்து கொள்வதற்கு அந்த ஆத்துமா என்ற பகுதி கொடுத்து பிற்காலங்களில் நான் அதை ஒரு வரைபடம் போல் போட்டு ஒவ்வொரு ஆவியுடைய பங்கு என்ன, ஆவியுடைய விஷயங்கள் என்ன, சரீரம்னா என்ன, ஆத்துமானா என்னன்னு ஒரு வரைபடம் போட்டு சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு காலத்தில் செய்கிறேன். ஆனால் இந்த ஆவிக்குரிய மனுஷன் அவனுக்கு புரிந்து கொள்வதற்கு மனதுன்னு ஒன்று, ஆத்துமா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவை பெற்ற இந்த ஆவி மனிதன் இந்த சரீரம் என்கிற இந்த கூட்டுக்குள், இந்த வீட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ அவன் இந்த சரீரம் என்ற வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் நாம ரொம்ப காலமா ரொம்ப அதிகமாக விழிப்புணர்வோடு இருக்கிற காரியம் என்னன்னா, அவர் இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, சரீரத்தை பற்றி தான் ரொம்ப ஜாக்கிரதையா, அதை குறித்து தான் கவனமா, அதை குறித்து பற்றி தான் அதிகமாக யோசிக்கிறோம். அதுக்காகத்தான் வாழ்கிறோம்னே சில பேர் நினைக்கிறாங்க. சரீரத்தின் தேவைகளுக்காகத்தான், அதை பூர்த்தி செய்வதற்கு தான் நம்முடைய வாழ்வின் நோக்கம் நினைக்கிறாங்க. ஆனால் சரீரம் அது முக்கியம் இல்லை. அதுக்குள்ள வாழ்றான் பாருங்க, அந்த மனுஷன்தான். அப்போ அந்த மனுஷனை பற்றி விஷயங்களை தெரிஞ்சுக்குங்கன்றார். அந்த மனுஷனை பற்றி சொல்லும் போது 2ஆம் வசனத்திலேயே 3ஆம் வசனத்திலேயே என்ன சொல்றாரு, அஞ்ஞானிகளா இருக்கும்போது, தேவனை பற்றிய அறிவில்லாத போது ஊமையான தெய்வங்களோடு கூட நீங்க விக்கிரக ஆராதனை எல்லாம் செய்துட்டு இருந்தீங்க. அப்படி இருந்தபோது அந்த விக்கிரக தெய்வங்கள் எல்லாம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையை பத்தி, நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்களுக்கு என்ன இருக்கு, நீங்களாம் யாரு, நீங்க எதுக்காக இப்படி இருக்கீங்க, எதுக்காக உங்களுக்கு ஒரு குடும்பம், எதுக்காக இப்படி ஒரு சமுதாயம் என்பதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே சொல்லித்தரல. நீங்க போய் அந்த மனதெல்லாம் செலுத்துனீங்க, ஆனா எதுவும் சொல்லித்தரல. ஊமையா இருந்தது அந்த தெய்வங்கள். 3ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவ ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு சத்தியங்கள் எல்லாம் புரிய வச்சதுனால 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்த ஒரு நபரை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உங்களால் நம்ப முடிகிறது. அவரை கர்த்தர் என்று, ஆண்டவர் என்று, அவரை இரட்சகர் என்று உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்கிறீங்கன்னா, ஒரு ஊமையான தெய்வங்கள் இப்படிலாம் உங்களை கன்வின்ஸ் பண்ணல, உங்களை பயம்புறுத்தி இதெல்லாம் பண்ணுச்சு. ஆனா இயேசுன்ற ஒரு நபரை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவரே உங்களுக்குள்ள இருந்து அந்த இயேசுவை சபிக்கப்பட்டவர்னு சொல்லக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. சபிக்கப்பட்டவர்னா அந்த இயேசுவால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இயேசு எங்களுக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு நம்பின காலத்துல நீங்களாம் நம்புறீங்க, இயேசு எனக்கு தேவை, அவர் என்னுடைய தேவன், அவர் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்குனார், அவர் தான் என்னை ரட்சித்தார், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார், என்னை தேவனோடு சேர்த்தார்ன்றதெல்லாம் நீங்க நம்புறீங்கன்னா,
ஆவியானவர் இல்லாம, தேவனே வந்து உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்காம இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு 3வது வசனத்துல சொல்றார். இப்போ 4ஆம் வசனத்துக்கு நான் போன வாரத்துல வந்தேன். 4ஆம் வசனத்துல இருந்து சொல்ல ஆரம்பிச்சது என்னன்னா, அவர் உடனே சொல்றாரு, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு அப்படின்றார். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே அப்படின்றார். இங்க வரம்ன்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில கரிஸ்மா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறார். கரிஸ்மான்ற வார்த்தை தான் கிரேக்க வார்த்தையில இங்க கிஃப்ட்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, தமிழ்ல வரங்கள்ன்ற மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் இதனுடைய ரூட் வேர்ட் வந்து கரிஸ் என்கிற மூல வார்த்தையிலிருந்து வருகிறது. கரிஸ்னா இலவசம், தானம், தர்மம். ஒருவரால் முடியாத ஒன்றை அவருக்கு கொடுப்பது, ஒருவருக்கு இல்லாத ஒன்றை அவருக்கு கொடுப்பது, அதுதான் கரிஸ். இந்த சேரிட்டின்ற வார்த்தைலாம் அதுல இருந்தா வருது. தான தர்மம்ன்ற வார்த்தைலாம் அதுல இருந்தா வருது. கரிஸ்மா, கிஃப்ட் அப்படின்னு அர்த்தம். பேர் வைக்கலாம் உங்க பிள்ளைங்களுக்கு கரிஸ்மா, நல்லா இருக்கும். அப்புறம் இங்க 5ஆம் வசனத்துல ஊழியங்கள் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு டயக்கோனியா அப்படின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா சேவை, சேவை செய்வது, பலவிதமான சேவை செய்வது. சில அதாவது உழைப்பதை பற்றியதில்லை, இது பிறருக்காக செயல்படுவது, பிறருக்கு உதவி செய்கிற விதத்தில், பிறருடைய பிரயோஜனத்துக்காக பணிவிடை செய்வது, சேவை செய்வது. ஊழியம்னே இருக்குது. எப்படி இருக்குன்னா, சில மொழிபெயர்ப்பு எப்படி மொழிபெயர்க்குதுன்னா வேலை அப்படின்னு மொழிபெயர்க்குது. அப்புறம் வேலைன்னு சொல்லிட்டு 6ஆம் வசனத்தில் கிரியைன்னு சொல்லியிருக்கு. கிரியை தான் உண்மையிலே வேலையை குறிக்கிற வார்த்தை. ஊழியம்னு சொல்லும்போது அது ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு, அது ஒரு சாக்ரிஃபிஷியல் வேலை. அது வந்து ஒரு தன்னலமற்ற ஒரு உதவி செய்வது, சுயத்தின் மேல முக்கியம் செலுத்தாம பிறருக்கு மேல முக்கியம் செலுத்தி அவர்களுக்காக செய்யப்படுகிற சேவை. அது ஒரு பெரிய லாப நோக்கம் அதுல கிடையாது. அதை செய்ய வைக்கிறாராம் கர்த்தர். அப்படிப்பட்டதெல்லாம் செய்ய வைக்கிறாரு அப்படின்றார். சிலருக்கு வரங்களை கொடுக்கிறாரு, சிலருக்கு சேவை செய்கிற மனப்பான்மை கொடுக்கிறாரு. அவ்வளோ வாழ்நாளெல்லாம் தங்க திருமணம்லாம் பண்ணிக்காம அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு பிறருக்கு போய் வாழ்க்கையை அர்ப்பணித்து சேவைலாம் செய்கிறார்கள். எல்லா மதத்தினரும் அப்படிப்பட்ட ஒரு மனம் கடவுள் அவங்களுக்கு கொடுக்கிறார். சொல்றாரு சேவை, அதை செய்ய வைக்கிறார் கர்த்தர்ன்றார். அப்புறம் 6ஆம் வசனத்தில் சொல்றாரு கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. இதுக்கு கிரேக்க மொழியில எனர்ஜிமா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எனர்ஜிமா அதாவது ஆக்டிவிட்டி ஆர் ஒர்க் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் செய்யக்கூடிய வேலை, அதாவது நம்மள செய்கிறோம்ல, நம்ம செய்கிற தொழில், நம்ம செய்கிற வேலை, அது எவ்வளவு சாதாரணமான வேலையாக இருக்கட்டும், அது எவ்வளவு உங்கள் பார்வைக்கு, நம்ம பார்வைக்கு சில நேரத்தில் அது சாதாரண வேலை போல இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் அவ்வளோ முக்கியம். ஒவ்வொரு வேலையும் முக்கியம். நான் போன வாரம் சொன்னேன், வாட்ச்மேன் வேலை கூட ரொம்ப முக்கியம். அவர் கதவை திறந்தால் தான் உள்ளே போக முடியும். தெருவை சுத்தம் பண்ணுறவங்க, அந்த கால்வாயை சுத்தம் பண்ணுறவங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் சுத்தம் பண்ணுறவங்க, அவங்க எவ்வளோ முக்கியம். இல்லைன்னா நாரிடும். அப்போ ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு சாதாரணமாக நம்ம பார்வைக்கு தோணுனா கூட, அந்த வேலைலாம் அற்பமாக தோணுனா கூட, அவைகளுடைய பயன் ரொம்ப முக்கியம். கடவுள் என்ன பண்றாரு, அவரவர் அதெல்லாம் செய்ய வைக்கிறாரு பாருங்க. அவரவருடைய எலும்புகளை அதை செய்ய வைக்கிறாரு. அந்த எலும்புகள் அதுக்காக இயக்கப்படுகிறது. கடவுள் அதை மாதிரி ஒரு ஆற்றல் அவங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் 4, 5, 6 வசனத்துல திரும்ப திரும்ப வர்ற வார்த்தைகளை பாருங்க. வித்தியாசங்கள் 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 அப்படின்னு வாசிக்கிறோம் பாருங்க. கொரிந்திய சபையில நிறைய வித்தியாசமான நபர்கள் இருக்கிறாங்க. ஆனா சிலரை மட்டுமே அங்கீகரிக்கிறார்கள். எல்லாரையும் அங்கீகரிக்கிறது இல்லை, எல்லாரையும் ஏற்றுக்கொள்றது இல்லை.
அப்படி ஏற்றுக்கொள்ளாததுனால, அங்கீகரிப்பு இல்லாததுனால பவுல் சொல்றாரு, சபை என்பது ஒருவரை ஒருவர் அங்கீகரிக்க வேண்டும், வித்தியாசமான நபர்களை அங்கீகரிக்க வேண்டும். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வருகிற வார்த்தையை பாருங்க, ஒருவரே ஒருவரே ஒருவரே. 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனத்துல கடைசியா வர்ற அந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப வருது, ஒருவரே ஒருவரே ஒருவரே. கடவுள் ஒருத்தர் இத்தனை வேலையும் பண்றாராம். ஒருத்தர் இவ்வளவு வித்தியாசமான நபர்களை உண்டாக்கி, வித்தியாசமான வேலைகளை உண்டாக்கி, வித்தியாசமான சேவை மனப்பான்மைகளை உண்டாக்கி, இதெல்லாம் அவரே பண்ணியிருக்கிறார். அப்போ அவரே விரும்புறாரு, அவரே வித்தியாசங்களை விரும்புறார், அவரே வித்தியாசமான மனிதர்களா வாழ்கிறத விரும்புறாரு. அப்போ நீங்க வித்தியாசத்தை ஏற்றுக்கொள்ளணும் பாருங்க, வித்தியாசத்தை வரவேற்கணும், கருத்து வேறுபாடுகளை வரவேற்கணும். ஒருவருக்கு பிடிக்கலன்னா அதை வரவேற்கணும், ஒருவருக்கு பிடிச்சிருக்குன்னா அதை வரவேற்கணும், ஒருவர் அதை வித்தியாசமா செய்யறாருன்னா அதை வரவேற்கணும். ஒருவர் எல்லாரும் நம்மள மாதிரியே செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. அந்த மாதிரி ஒரு அங்கீகரிப்பை வளர்த்துக்க ஒரு சமுதாயத்தை வரையறுக்கிறார். இப்படி பாருங்க, கடவுள் தானே இதெல்லாம் படைச்சாரு, கடவுள் தானே மனுஷனை உண்டாக்குனார், கடவுள் தானே ஊழியங்களை உண்டாக்குனார், கடவுள் தானே வரங்களை உண்டாக்குனார், கடவுள் தானே கிரியைகளை வேலைகள் எல்லாம் உண்டாக்குனார். இப்படிப்பட்ட வித்தியாசமான எல்லாத்தையும் உண்டாக்கினவர் ஒருவர் தானே. அவர் இதெல்லாம் விரும்புறாரு தானே, அவர் தானே இதெல்லாம் பண்ணாரு. அப்போ நீங்களும் அதை தானே, அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கிறீங்க, அப்படிப்பட்ட ஒரு தேவனை நீங்க தேடுறீங்க, அவருடைய வார்த்தைகளை கேட்குறீங்க. ஆனால் நீங்க ஏன் இந்த கருத்து வேறுபாடுகளை, வித்தியாசமான காரியங்கள்லாம் ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு அவர்களுக்கு முன்வைக்கிறார். அப்புறம் 7ஆம் வசனத்துல வராரு. 7ஆம் வசனத்துக்கு வருவோம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கொஞ்சம் டீப்பா உள்ள போறார். கொஞ்சம் வெளியில பிரகாரமா பேசிட்டு இருந்தார் 2ஆம் வசனத்துல இருந்து. இப்ப 7ஆம் வசனத்துல உள்ள போறார். ஆவியினுடைய அனுக்கிரகம் அப்படின்றார். அதாவது ஒரு நபர் நம்ம வீட்டுக்கு வரும்போது, நம்ம வீட்டுக்கு தேவையான இந்த கிஃப்டோ இல்லை பணமோ பொருளோ நம்மளை பார்க்க வரும்போது சும்மா வரமாட்டாங்க பாருங்க. அதுவும் குறிப்பா சில கலாச்சாரத்துல அது உண்டு. வெறுமையா போகக்கூடாது, அப்படி வெறுமையா அனுப்பக்கூடாதுன்னு அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க, இல்லைன்னா வருகிறவர்கள வரும்போது எதையாவது கொண்டு வருவாங்க. ஸோ இந்த அனுக்கிரகம்ன்ற வார்த்தை அப்படிப்பட்டது தான் பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் எப்படி, நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன், இந்த கட்டிடத்தை நாங்கள் எப்படி கட்டியிருக்கிறோம், நீங்களாம் வந்து உட்கார்ற மாதிரி கட்டியிருக்கோம். அதுதான் இந்த கட்டிடத்துக்கு அழகு. நீங்கெல்லாம் உள்ள வந்து நம்மெல்லாம் ஒன்னா உட்கார்ந்து இப்படி ஆராதிக்கிறது தான் இந்த கட்டிடத்துக்கு அழகு. கடவுளை இங்க உட்கார்ந்து அறிந்து கொள்வதற்கு, நம்ம இப்படியெல்லாம் கூடி வந்து வாசம் பண்றதுக்கு அது கட்டப்பட்ட அதுதான் கட்டப்பட்ட நோக்கம். கடவுள் இந்த மனுஷனை எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு, இந்த வாழ்க்கையை, இந்த சரீரத்தை எப்படி உண்டாக்கி இருக்கிறார்னா, அவர் வந்து வாசம் பண்ணுகிற விதத்துல உண்டாக்கி இருக்கிறார். அவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற விதத்துல உண்டாயிருக்கிறார். அப்ப போன வாரங்கள்ல சொன்னேன், அதுவும் எப்படி வராருன்னு, எப்படி எல்லாத்தையும் சொன்னேன். எப்படி வராரு, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுறேன்றார். அதாவது கதவை படாருன்னு திறந்துக்கிட்டு உள்ள வருவேன்னு சொல்ல, ஜென்டில் காட், ஜென்டில் மேன் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஜென்டில் காட். அவர் ரொம்ப மென்மையானவர். அவர் இது தடாபுடான்னு, என் வீடு இது, நான் வந்துருவேன், நீ இன்னும் என்ன எப்படி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் அப்படின்லாம் இல்லை. கதவை தட்டுறாரு. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், அதாவது நீ விரும்பி நான் உள்ள வரணும்னு நீ என்ன அழைப்பு கொடுத்தனா நான் உள்ள வருவேன். வரும்போது 2 விஷயம் நடக்கும்ன்றாரு. ஒண்ணு, நீ ஏதாவது எனக்கு கொடுத்தனா நான் அதை சாப்பிடுவேன்றார். அப்போ அவனுடைய வாழ்க்கையில அவர் கலந்துக்க விரும்புறார். நீ எனக்கு என்ன தருவியோ அதை நான் எடுத்துக்குவேன், நீ எனக்கு என்ன தருவியோ அதை நான் உள் வாங்கிக்குவேன், நீ எனக்கு என்னெல்லாம் வச்சிருக்கியோ அதை நான் வாங்கிக்கிறேன், நீ எனக்கு என்ன தர விரும்புறியோ அதை நான் வாங்கிக்கிறேன். அடுத்து சொல்றாரு, அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்த விஷயம். இயேசு என்ன சொல்ல முடிக்கிறாரு, இயேசு எப்படி சொல்லி முடிக்கிறாரு அந்த வார்த்தையை, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இயேசு எப்படி சொல்றாரு, அது அற்புதமான ஒரு விளக்கம். அது என்ன சொல்றாரு, ஒருவேளை அவனுக்கு எனக்கு எதுவும் கொடுக்க இல்லைன்னா
அவனுக்கு நான் அவனை சாப்பிட வைப்பேன், அவனும் என் கூட உட்காந்து போஜனம் பண்ணுவான். அவனை சாப்பிட்றவனை நான் மாற்றிடுவேன். எனக்கு கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு ஒரு வேளை வசதி இல்லாமல், வறுமையிலோ ஒரு வேளை இல்லாமையிலோ அவன் கஷ்டப்பட்டு, ஐயோ இவ்வளோ பெரியவர் வந்திருக்கிறாரு, நான் அவருக்கு என்னத்தை கொடுக்க போகிறேன், எனக்கு எதுவுமே இல்லையே, அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையேன்னு நினச்சான்னா அவனை என் கூட உட்கார வச்சு நான் அவனை போஷிப்பேன், அவன் என் கூட உட்காந்து என்னோட போஜனம் பண்ணுவான் அப்படின்றார். அப்போ இந்த விதத்தில் இயேசு உள்ள வரேன் அப்படின்றார். அப்புறம் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு சொல்றாரு, நானும் என் பிதாவும் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம், வரும்போது எங்கள் அப்பாவையே நான் கூட்டிகிட்டு வருவேன். இது ஒரு ஆவிக்குரிய உலகம். இந்த ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்காம இருக்கிறோம் அநேக நேரங்களில். அதனால தான் நான் சொன்ன பாருங்க, நம்ம ரொம்ப அதிகமாக விழிப்புணர்வோடு இருக்கிறது இந்த சரீரத்தை பற்றி தான். சரீரத்தை குறித்து தான் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும். அது வலிக்குதுன்னா கவலைப்படுறோம், அது என்ன தேவையோ அதை குறித்து கவலைப்படுறோம். சரீரத்தை குறித்தே ரொம்ப ரொம்ப அதிக கவனம் உடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே உள்ள என்ன நடக்குது, உள்ள எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள் உள்ள இருக்குன்றத நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அதனால தான் சபையை பார்த்து சொல்றாரு, நீங்க அதை அறியாமல் இருக்கிறீங்க, அது எனக்கு மனதில்லை. ஒரு சபை என்பது சரீரத்தை பற்றி மட்டும் கவனம் செலுத்திடக்கூடாது. அதுக்கு வெளியில நிறையா பள்ளிக்கூடம் இருக்கு, சொல்லித்தரத்துக்கு யாரும் இருக்கிறாங்க. ஆனா உள்ள நாம யார் என்பதை சொல்லித்தரத்துக்கு சபைக்கு அது மிகப்பெரிய பொறுப்புன்றார். அப்ப நீங்க உங்களுக்குள்ள தேவன் வந்து வாசம் பண்றார், பிதா வராரு, குமாரன் வராரு, இயேசு வராரு. அப்புறம் சொல்றாரு அதே 14ஆம் அதிகாரத்துல, நான் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், ஆவியானவரையும் நான் உங்களுக்குள்ள அனுப்புவேன். அப்ப ஆவியானவர் வராரு. ஆவியானவர் வரும்போது என்ன செய்யறாரு, ஆவியானவரை குறித்து இயேசுவே சொல்றாரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, அவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் அப்படின்றார். பலன்ற வார்த்தை டூனமிஸ் என்ற வார்த்தையிலிருந்து வருது. கிரேக்க மொழியில டூனமிஸ் டைனமைட்ன்ற அந்த வார்த்தை டூனமிஸ் என்ற வார்த்தையிலிருந்து வருது. டைனமைட்னு அர்த்தம் என்ன, ஒரு இடத்துல அது போடப்பட்டால் வெடித்து சிதறும், அந்த பகுதி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இயேசு சொல்றாரு, நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன் அடைவீர்கள்னா நான் உள்ள வந்தேன்னா நீங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவீர்கள். அப்போஸ்தலர் 1:8 முழுமையா வாசித்தீங்கன்னா, நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமரியா முழுவதும் பூமி எங்கும் எனக்கு சாட்சிகளாய், எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவீங்க. நான் யாரு என்பதை உங்க மூலமா ஜனங்க அறிஞ்சிக்குவாங்க. அப்போ உள்ள வர்றவர் சும்மா இருக்க போறது இல்லை. அதுக்கு நான் உதாரணங்கள்லாம் எடுத்து காட்டினேன். எப்படி இயேசு பிறக்கும் போது சாஸ்திரிகள்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க கிஃப்ட். ஏன் கிஃப்ட் எடுத்துட்டு வராங்க, மாட்டு தொழுவத்தில் இருக்கிறாங்க, ஏழை குடும்பம், அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு துவங்குறதுக்கு அவளுக்கு ஒரு பெரிய வசதி இல்லை. அப்போ அவங்க பொண்ணும் வெள்ளியும் எடுத்து வைக்கிறாங்க, பொண்ணை எடுத்து வைக்கிறாங்க குழந்தைக்கு. அப்போ ஒரு கிஃப்ட் மென்டாலிட்டியை பாருங்க. உள்ள வரும்போது அந்த தொழுவத்துக்குள்ள வரும்போது ஒரு கிஃப்டோட தான் உள்ள வராங்க. அப்புறம் நான் சாலமோனை பத்தி சொன்னேன். அவன் பெரிய கோட்டீஸ்வரன், கடவுள்கிட்ட ஞானத்தை கேட்டான், கடவுள் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். அவன் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அவன் கடவுளை எப்படி நடத்துறான், கடவுளுடைய ஞானத்தை வச்சுக்கிட்டு அவன் எப்படி ஆட்சி பண்றான், இதையெல்லாம் கேள்விப்பட்டு ஒரு ராஜஸ்திரீ அவனை பார்க்கறதுக்கு வரா. சேபாவின் ராஜஸ்திரின்னு சொல்லி அவள் அழைக்கப்படுறான். அவள் வரும்போது தங்கம் மட்டும் 50,000 கோடி, இன்றைக்கு மதிப்பு 50,000 கோடி மதிப்புள்ள தங்கத்தை கிஃப்டா கொண்டு வரா. ஏற்கனவே அவன் வசதியா இருக்கிறான், அவனுக்கு 50,000 கோடி. ஒரு ஏழைக்கு அதை கொடுத்தா, அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், பிப்ளிக்கல் மென்டாலிட்டியே வேற, தேவனுடைய மனநிலையே வேற. அவர் இந்த ஏழைகளுக்கு கொடுக்கறத பத்தி வேதம் போதித்தா கூட, ஆனா இந்த ஏழ்மை நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வரும் என்று வேதம் போதிக்கவே இல்லை. ஏழ்மை உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும், அவர்களுக்கு தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும்லாம் வேதம் போதிச்சா கூட, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு போதிச்சா கூட, அவங்களுக்கெல்லாம் உபசரிக்கணும் அப்படின்னு வேதம் போதிச்சா கூட, ஏழ்மை நமக்கு ஆசீர்வாதங்களை நன்மைகளை கொண்டு வரும்னு போதிக்கவே இல்லை. அதனால தான் சொன்னேன், ஏழ்மையா இருக்கிறது நமக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் கிடையாது. கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கணும், நம்ம மனதை மாற்றிக்கணும், இந்த சின்ன வட்டத்துல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் நல்லா வாழ பார்க்கணும், நல்லா செயல்பட பார்க்கணும், நல்லா இருக்க பார்க்கணும். அது போதும், இப்படி தான் இருக்கணும், இது போதும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நல்லா சிறப்பாக இருக்க பார்க்கணும், நல்ல வாகனத்தை வாங்கணும், நல்ல வீடை கட்டணும், நல்லா
கிராண்டா இருக்கணும், தரமா இருக்கணும். ஏன்னா இது உங்களுக்கு செல்வங்களை உங்க பக்கம் அட்ராக்ட் பண்ணும். பாருங்க, சாலமோன் ஏழை கிடையாது. 50,000 கோடி மதிப்புள்ள தங்கத்தை கொண்டு வருவதற்கு அவன் ஒன்றும் ஏழை கிடையாது. அவன் ஏற்கனவே பல கோடி அவங்கிட்ட இருக்கு. சாலமோன் காலத்துல கொட்டி கடந்தது ஐஸ்வர்யங்கள். வேற தேசத்து பெண் வெறும் பொண்ணு மட்டும் கொண்டு வரலங்க, அவ முத்துக்கல்லெல்லாம் கொண்டு வரா, நிறைய கற்கள் எல்லாம் கொண்டு வரா, விலையுயர்ந்த மரங்கள் எல்லாம் கொண்டு வரா. அப்போ இட் பிரிங்ஸ், அப்போ ஆவியானவருடைய அனுக்கிரகம்னு வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:7. அப்போ ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது நமக்குள்ள எதையும் கொண்டு வருகிறார். பாருங்க, இந்த புரிதல் நமக்கு ரொம்ப அவசியம். ஆண்டவர் நமக்குள்ள வாழ்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள அனுக்கிரகங்கள் பண்ணியிருக்கிறார். எஸ், கிவனஸ். அவர் எதையோ கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார் நம்ம கிட்ட. ஆனா நமக்கு இருக்குது, கொடுத்துருக்கிறாரு, நமக்கு உண்டுன்னு நாம அதிகமா கேள்விப்படலை, சொல்லப்படலை. அதிகமா இப்படிதான் போதிக்கப்பட்டிருக்குது. பெந்தகோஸ்தே சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க தான் கொடுக்கணும், நீங்க தான் கொடுக்கணுன்றது தான் அதிகமாக போதிக்கப்பட்டிருக்கு. நீங்க எப்போ கொடுப்பீங்க, கர்த்தருக்கு ஏன் கொடுக்கல, நீங்க கொடுக்காததுனால தான் இப்படி இருக்கிறீங்க, நீங்க கொடுக்கல கொடுக்கல கொடுக்கலன்னு இப்படி போதிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு வகையில ஒரு அது ஒரு ஒரு சின்ன காரணம் தான். அதை பெரிய காரணமாக்கி நீங்க எதுவும் கொடுக்கல, நீங்க கொடுக்கலன்னு போதிச்சுட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. அதை ஒரு காரணமா எடுத்துக்கலாம். இப்போ 100 காரணங்கள் இருக்குன்னா அதை ஒரு சின்ன சதவீதம் தான் அதை எடுத்துக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரசங்கியாரை நான் அப்படிதான் சொல்லுவேன். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமா, அதை விட அனுக்கிரகம், அதை விட கிஃப்ட்ஸ். நான் உங்களுக்கு அதான் சாலமோனை பத்தி வாசித்து காட்டினேன். சாலமோனுக்கு கொண்டு வருவதற்கு அவன் எதையோ கொடுக்கல, ஆனா கொண்டு வரப்பட்டது எவ்வளவு கொண்டு வரப்பட்டது. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்றதை விட, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்றதை விட, நீங்க எவ்வளவு கொடுக்க தீர்மானிச்சிருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்கன்றதை விட, உங்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஆசை இருக்கிறத விட தேவன் உங்களுக்கு அதிகமா கொடுத்திருக்கிறார். அதுதான் 100ல் 99.9%. ஆண்டவர் தான் உங்களுக்கு அதிகமான கிருபைகளை, நன்மைகளை, தயவுகளை, இரக்கங்களை உங்களுக்கு பாராட்டி இருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நம்ம எவ்வளவு கொடுத்துட முடியும்? அவர் தம்முடைய குமாரனை நமக்கு கொடுத்ததுக்கு ஈடா நம்ம என்ன கொடுத்துட முடியும்? அவர் நமக்கு தினமும் கொடுக்கிற ஜீவனுக்கு நம்ம என்ன கொடுத்துட முடியும்? அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற நன்மைக்கும் கிருபைக்கும் நம்ம என்ன அவருக்கு கொடுத்துட முடியும்? அப்ப கொடுத்துட முடியும். நாம கொடுக்கறது விட நம்ம கொடுக்கறது நல்லது. நம்ம கொடுப்பதை வேதம் பாராட்டுகிறது, உற்சாகப்படுத்துகிறது, அதை ஊக்குவிக்கிறது. நம்ம கொடுப்பது நல்லது. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லுது. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களிடத்தில் கொண்டு வருவார்கள் சொல்லி இருக்குது. அப்போ நமக்கு கொடுப்பது என்பது நம்முடைய ஆசீர்வாதத்தின் வழியாய் வேதம் போதிக்குது. எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவு அது விதைக்கிறதுக்கு சமமாய் போதிக்கும் போது சொல்லுது, எவ்வளவு எந்த அளவினால் அளக்கிறோமோ. சிறுக விதைக்கிறவர்கள் சிறுக அறுப்பார்கள், பெருக விதைக்கிறவர்கள் பெருக அறுப்பார்கள் என்று வேதம் நாம் கொடுப்பதை பற்றி நமக்கு அவ்வளவு முக்கியத்துவம் செலுத்துது. அதனால தான் நம்ம கர்த்தருக்கு நம் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுத்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட கிருபை, இப்படிப்பட்ட தயவை இந்த சபையின் மூலமா, இதுல பணியாற்றுகிற ஊழியர்கள் மூலமா, இந்த ஊழியங்கள் மூலமா எங்களுக்கு தரப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்களுடைய உதவிகளை, உங்களுடைய கொடுக்கும் கரங்களை இப்படி நீங்க எடுத்து பயன்படுத்துறீங்க. அப்போ ஆனாலும் 99% அவர் கொடுக்கறது தான். அதனால தான் நம்மளால கொடுக்க முடியுது. அதனால தான் நம்மளால இன்னும் அதிகமாக கொடுக்க முடியுது. இன்னும் கொடுப்பேன். இந்த ஒரு காலத்துல வாங்குற கரமா கிடந்தது இந்த கரம். ஒரு காலம் ஏங்கி கிடந்தது, யாருன்னா கொடுப்பாங்களான்னு. அதே கரமா இல்லை, இப்போ இந்த கரத்தினால கொடுக்கிற கரமா மாத்திருக்கார். உங்க கரத்தை ஆண்டவர் கொடுக்கிற கரமா மாத்திருக்கார். அப்போ மாறி இருக்கு பாருங்க, கையினுடைய நிலைமை மாறி இருக்கு பாருங்க. ஏங்கி இருந்த கரம் இருக்கு.
இன்னைக்கு கொடுக்கும் கரமா மாறிடுச்சு. சில நேரத்தில் அதை பாட்டா கூட பாடுறோம் நம்ம. அப்போ இந்த வேத பகுதியில் அவர் சொல்றாரு ஆவியினுடைய அனுக்கிரகம் அப்படின்றார். அப்புறம் சொல்றாரு அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் அதை நமக்கு அளித்திருக்கிறார். அதாவது அளிக்க போகிறார்னு சொல்லல, இனிமே நடக்க போகிற காரியமா சொல்லல. அதனாலதான் ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப சரீர பிரகாரமா ஒருத்தர் என் முன்னாடி நின்று அவர் உங்க கையில நான் 500 ரூபாய் கொடுக்க போகிறேன் அப்படின்றாருன்னு வச்சுங்களேன். நான் உடனே அவர் கையை பார்ப்பேன். அப்புறம் என் கைக்கு அது வர்ற வரைக்கும் நான் அதை அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா அவர் கொடுக்காமையே நான் கொடுத்துட்டேன்னு சொன்னார்னா என் சரீர பிரகாரமா என் கண்கள் அதில் கன்விக்ட் ஆகாது. இது கொடுக்கலைங்க, நீங்க இன்னும் கொடுக்கவே இல்லைங்க, கொடுக்காம கொடுத்துட்டேன்னு சொன்னா எப்படி? அப்போ இந்த சரீர பிரகாரமான உலகத்துல எப்படின்னா, சரீர பிரகாரமா என் கையில கொண்டு வைக்கப்படணும். நான் அதை தொட்டு ஃபீல் பண்ணி உணர்ந்து இப்படிலாம் பண்ண பிறகுதான் நான் என் கையில ஒரு காந்தி சிரிக்கிற 500 ரூபாய் நோட்டு இருக்குன்ற ஒரு உணர்வே எனக்கு இருக்கும். என்னை பார்த்து அவர் சிரிக்கிறார், வந்துடுச்சு பத்தியா உன் கையில அப்படின்னு. ஸோ இவ்வளோ ஃபீல் பண்ற வரைக்கும் அந்த சரீர பிரகாரமான ஒரு டிரான்சாக்ஷன் எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்குற வரைக்கும், அவர் கொடுத்துட்டாருன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என் கைக்கு அது அந்த தாத்தா என்னை பார்த்து சிரிக்கிறதும் எனக்கு ஒரு திருப்தி உண்டாகிறதும் இவ்வளோ இருக்கு. ஆவிக்குரிய ரீதியா நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு வேதம் சொல்லும்போது அளிப்பாருன்னு சொல்லலை. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு இந்த வீடை திறந்தோமோ, என்றைக்கு அவர் நான் உங்களோட வாசம் பண்ணுவேன்னு சொன்னாரோ அன்றைக்கே என்ன ஆயிடுச்சு, நமக்கு அளித்து விட்டார். உள்ள இருக்கு. என்ன இருக்கு? இந்த 3 வசனம் முன்னாடி வாசித்தோம் பாருங்க. வரம் இருக்கு, ஊழியம் இருக்கு, கிரியை இருக்கு. டிஃபரெண்டான நபர்களா நம்மளுக்குள்ள உள்ள ஆக்கிட்டார். நம்மள வித்தியாசமா ஆக்கிட்டார். இப்போ ஒரு காரியத்தை நான் முன் வைக்கணும்னு விரும்புறேன். ஒன்று பாருங்க, கடவுளை ஏற்றுக்கொள்ளாத, கடவுளே இல்லைன்னு சொல்ற நாத்திகர்கள் கூட கடவுளே வேண்டாம், கடவுள் அப்படி ஒருவர் இருந்து எனக்கு பிரயோஜனமே இல்லை, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு இதெல்லாம் கடவுள் தான் செஞ்சிருந்தாருன்னா கடவுள் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்ட கேட்ட எத்தனையோ மனிதர்கள் கடவுள் எடுத்துக்கிட்டாருன்னா அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த கடவுளே தேவையில்லை, என் அப்பாவை ஏன் எடுத்துக்கிட்டாரு, என் புருஷனை எடுத்துக்கிட்டாரு, என் மனைவி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு கடவுள் மேலே ஒரு வெறுப்பு உணர்வை ஏற்படுத்திடுச்சு. அப்படி கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க, கடவுள் இருந்தும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, என் வாழ்க்கையில் இருக்கிற எனக்கு நெருங்கிய நபரை எடுத்துக்கிட்ட பிறகு அப்படி ஒரு கடவுள் எனக்கு தேவையில்லை அப்படின்ற அளவுக்கெல்லாம் முடிவெடுத்தவர்கள் வாழ்க்கையிலையும் பாருங்க. அவங்களாம் நல்ல வேலையில் இருக்காங்க, நல்ல திறமையானவங்க இருக்காங்க. குறிப்பாக நாத்திகர்கள் எடுத்துக்கங்க. அதிகமான நாத்திகர்கள் தேவன் அற்றவர்கள், கடவுள் இல்லைன்னு நம்புகிறவர்கள். நிறைய சயின்டிஸ்ட், நிறைய நாத்திகர்கள், சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் நாத்திகர்களாக இருக்கிறாங்க. நிறைய விஞ்ஞானிகள், அவர்கள் அறிவுல சிறந்தவர்கள். அப்போ இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் இந்த நாத்திகர்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம், அதாவது அவர்கள் சாதிக்கிற, அவர்கள் ஆராய்ச்சி செய்த, அவர்கள் போய் ஆழங்களுக்குள்ள போய் உயரங்களுக்குள்ள போய் எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடித்ததை போல நம்ம பண்ணலைன்னா கூட இங்கே உபயோகப்படுத்தப்பட்ட சில விஷயங்கள் அவர்கிட்ட இல்லை, ஆனா நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா தேவன் நமக்குள்ள வந்ததுனால. அவங்க கிட்ட இல்லை, ஆனா நம்ம கிட்ட இருக்கு. அவங்க எவ்வளோ பெரிய அறிவும் சாதனையும் இருந்தோம், கடவுள் அவங்க கிட்ட இல்லை, ஆனா உங்ககிட்ட கடவுள் இருக்கிறாரு. அதனால அவங்க கிட்டலாம் இல்லாத ஒன்று உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் விளக்கம் கொடுக்குறார். இப்போ நான் அங்கே போகிறது கிடையாது. அப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட திறமசாலிகளா இருக்காங்க, சாதிக்கிறவர்களா இருக்காங்க, இந்த உலகத்துல எழும்பி பெரிய காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க. அதனால நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, அப்போ கடவுள் இல்லைன்னு நம்புறவங்களாம் வாழ்க்கையில ஜீரோவா இருக்காங்களா? இல்லை.
அப்ப இங்க உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தையை பாருங்களேன், 12:4 பாருங்க, வரம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குல்ல. இந்த வரம் என்பது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு டெஃபினிஷன் மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு டெஃபினிஷன் மாதிரி சொல்றேன். ஆவிக்குரிய வரம் அப்படின்றார். அப்போ நாம சரீரப்பிரகாரமா மட்டும் திறமசாலிகள், மூளை அறிவுல மட்டும் கூர்மை உள்ளவர்கள் அப்படி மட்டும் இல்லை. சரீரப்பிரகாரமான மட்டும் நாம மற்றவர்களை போல நாமும் அநேக திறமை உடையவர்களாக இருந்தாலும் நமக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் கடவுள் கொடுத்துருக்கார். ஸ்பெஷலா நம்ம எல்லாம் அப்படி பெற்றிருக்கிறோம். ஏன்னா தேவன் உள்ள இருக்கார்ல, அதனால ஸ்பெஷலா கிஃப்ட் கொடுத்துருக்கார். அதை வரம், ஆவிக்குரிய வரம் அப்படின்னு இங்க வாசிக்கிறோம். அதாவது நாம் பிரயோஜனத்திற்கென்று 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய டு பில்ட். நாம ஒருவரை ஒருவர் கட்ட, ஒருவரை ஒருவர் சேர்த்து கொள்ள, ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இணக்கமுள்ளவர்களாய் வாழ, ஒருவருக்கு ஒருவர் உதவியாய் வாழ, இப்படி ஒரு சமுதாயமா வாழ நமக்கு இந்த அனுக்கிரகம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரயோஜனத்திற்கென்று ஒருவருக்காக ஒருவர் வாழ, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள, ஒருவரை ஒருவர் அங்கீகரிக்க. இது ரொம்ப முக்கியம் இல்லை? இது இந்த உலகத்தில் ரொம்ப குறைவா இருக்குல்ல. அறிவு வளர்ந்துருக்கு. அறிவுக்கு ஈக்குவலா வன்முறையும் வளர்ந்துருக்குது. வன்முறைகள் வளர்ந்துருக்குல்ல. உலகம் மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்குது. எங்கேயும் வன்முறைகள், எங்கேயும் கொலைகள், எல்லா இடத்துலையும் நம்ம அதை கேள்விப்படுறோமே. பெரும் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, காலகாலமாக கேள்விப்படுறோமே. நீங்கள் இன்னைக்கு நடக்கிறத பற்றி கேள்விப்படுறீங்க. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியே காரணம் சொல்றீங்க, இந்த கட்சி தான் இதுக்கெல்லாம் காரணம், இந்த கட்சி வந்தால் அதெல்லாம் சரியாயிடும்னு. இல்லை, நீங்கள் எத்தனை ஆட்சி மாறினாலும், எத்தனை கட்சி மாறினாலும் இதில் எந்த மாற்றமும் வந்ததே கிடையாது. நீங்கள் அப்போ இருந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, இப்போ இருக்கிற நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, ஒன்றுத்துக்கு ஒன்றும் பெரிய வேறுபாடு இருக்க போறதில்லை. சிலர் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அப்படி கொடுத்துருப்பாங்க. நாங்கள் வந்தா அடுத்த நிமிஷமே நாங்கள் அப்படி சுத்தமாக ஆக்கிடுவோம், நாங்கள் எந்த ஒரு தீங்கும் இல்லாத சமுதாயமாக ஆக்கிடுவோம் அப்படின்னு வாக்கெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம ஆளுங்களும் அதை நம்பிடுவாங்க. ஐயோ, எங்கள் அண்ணன் வந்தாருன்னா, எங்கள் தலைவர் வந்தாருன்னா, எங்கள் ஐயா வந்தாருன்னா, எங்கள் பாரு எப்படி இருக்க போகுது பாருங்க, முட்டு கொடுத்துட்டுலாம் நிற்போம் நம்ம. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப முட்டெல்லாம் கொடுக்காதீங்க. நம்ம அரசியல்வாதிகளாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்களும் கிடையாது. அதனால் ரொம்ப முட்டு கொடுத்துடாதீங்க. ரொம்ப அரசியலுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களும் கிடையாது. வெளிப்படையாக சொல்கிறேன். வருகிற வாரங்கள்லாம் ஒவ்வொன்றையும் புட்டு வைக்கலாம்னு நினைக்கிறேன். சில கட்டுரைகள்லாம் சர்ச்சி குரூப்பில் போட்டிருக்கிறேன், எடுத்து படித்து பாருங்கள். அதுக்கு தொடர்ச்சியாக எழுதுவேன் நான் இந்த கட்டுரையெல்லாம். இந்த கொலைகள், குற்றங்கள் எல்லாம் பார்க்குறோம். ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் வாழ்கிறது. இது எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பிச்சது. அங்கேருந்து ஆரம்பிச்சது. கணவன் மனைவிக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தான். மனைவி கணவனை பிடிச்சி குழியில் தள்ளி விட்டா. ஏதோ செய்யக்கூடாது சொன்னார், அதை செய்தா. தலைக்கீழ மாறிச்சு பாருங்க. ஒரு வீடு தலைக்கீழ மாறிச்சு. நீங்கள் இன்னைக்கு தான் கொலை நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சிலர் என்ன சொல்கிறாங்க, சில கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, சினிமா பார்த்து உலகம் கெட்டு போச்சு, ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்க, போதை மருந்துகள் பிள்ளைகளை கெட்டு போச்சு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. வளர்த்த விதம், கோபக்காரனாகவே வளர்த்து அவன் பண்ணுற தப்பெல்லாம் தட்டி கேட்காம அவன் செய்கிறதெல்லாம் சரின்னு நினச்சி இப்படியெல்லாம் வளர்க்குற அந்த வளர்ப்பு முறைகள் எல்லாம் கூட கேள்வி எழுப்பணும். பெற்றோர்கள்லாம் அதிகமாக கேள்விக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். கையை ஓங்குறானா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காரணங்களா சொன்னா கூட, காயின் எந்த சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்த்தான்? காயின் ஒரு கேரளாவில் ஒருத்தன் 5 கொலை பண்ணியிருக்கிறான். வீட்டுக்குள்ளேயே வச்சு கொலை பண்ணியிருக்கிறான். 5 பேரை கொலை பண்ணியிருக்கான். அவனை கூப்பிட்டு கோர்ட்டில் விசாரிக்கும் போது, என்னப்பா 5 பேரை கொலை பண்ணியிருக்கிற, என்ன கதை இது அப்படின்னும் போது அவன் சொல்கிறான், இந்த படத்தை நான் திரும்ப பார்த்தேன், 100 முறைக்கு மேலே பார்த்தேன். அதுக்கப்புறமா எனக்கு இந்த கொலை பண்ணுற எண்ணமே எனக்கு வந்துச்சு.
காயின் எந்த சினிமா தியேட்டரில் டிக்கெட் வாங்கி போனான். அன்னைக்கு எந்த தியேட்டர் இருந்துச்சு, எந்த படம் பார்த்தா, என்ன போத விவஸ்தை இருந்துச்சு. சொந்த சகோதரன், கூட பிறந்த சகோதரன், அவனை கொலை செய்யறதுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? அப்படித்தானே போய் பார்க்கணும். கொலைக்கு பின்ன என்ன காரணம் இருக்கு? இயேசு அதெல்லாம் விளக்கம் கொடுக்குறாரு. காயின் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு விளக்கம் கொடுக்குறாரு. நம்ம ஆளுங்க அப்படி போய் படிக்கிறதே கிடையாது. காயின் ஏதோ தப்பு பண்ணிட்டதான்னு நினைச்சுன்னுக்கிறோம். காயினுடைய உண்மையான பிரச்சனை என்ன? ஆதாம் ஏவாள் காயின் எப்படி நடத்தினாங்க, அதெல்லாம் நீங்க பைபிளை போய் படி ஆராய்ந்து பார்க்கணும். ஆதாம் ஏவாள் கூட அங்க பிரச்சனை. ஒரு தாய் தகப்பன் காயினுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க, ஆபேலுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க, பேர்லயே கவனிக்கணும் அவங்க என்னென்ன கொலைப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு. ஒரு வீடு, ஒரு குடும்பம் எப்படி ஒருவருக்கு விரோதமா ஒருவர், நம்ம அதெல்லாம் ஏளனமான ஒரு விஷயம், அதெல்லாம் ஜோக்கு, அதெல்லாம் சும்மா கிண்டலுக்கு சொன்னேன் அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனா அது எவ்வளவு ஹர்ட் பண்ணுது, எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அவங்களுடைய எதிர்காலமே வீணா போகுது தெரியுமா? மனத்தத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க, இந்த உலகத்திலே பெரிய வன்முறை எதுனா, ஒருவரை பார்த்து நீ ஒண்ணுமே கிடையாது, நீ பிரயோஜனமே கிடையாது, நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்றதை விட ஒரு பெரிய வன்முறை எதுவுமே இல்லை அப்படின்றான். ரொம்ப கத்தி, கொம்பு, துப்பாக்கி, கல்லு, இப்ப நிறைய கொலை பண்ற டூல்ஸ் எல்லாம் வந்துருக்குது. சில படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லர்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி சீரியல் கில்லர் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவனுங்க இந்த தொடர் கொலைகள் செய்கிறவன், அவன் பேரு தொடர் கொலை செய்கிறவர்கள். அவனுக்கு வித்தியாசமாக ஒரு சில சீரியல் கில்லர் படம் பார்த்துருக்குறேன். அவன் வித்தியாசமாக கொள்றானுங்க பாருங்க. அப்படியே இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. கொலை பண்றதுக்கு அவனுங்க வித்தியாசமா கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ட்ராப் செட் பண்றானுங்க, அந்த ட்ராப்ல போய் மாட்டிக்கிறாங்க. தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கும் போது அது அவங்கள பிடிச்சிருது. ஏதோ விதத்துல மோசமா இருக்கு கொலைகள்லாம். அது பெரிய வன்முறையே கிடையாதா? மனுத்துவ நிபுணர் சொல்றாங்க அதெல்லாம் பெரிய வன்முறை கிடையாதுங்க. ஒருத்தனை பார்த்து நீ ஒன்றும் கிடையாது, நீ வேஸ்ட், நீ பிரயோஜனம் அற்றவன், நீ எல்லாம் இந்த உலகத்துல ஒன்றும் கிடையாது அப்படின்றது தான். இந்த சிலுவை மரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, எக்ஸ் ஷேப்ல ஒரு கொம்பு, எக்ஸ் ஷேப்ல கீழே ஒய் 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 மன்னிங்கள் ஒய் ஷேப்ல தான் கொம்பு, கழுத்தை இப்படி மாட்டி தூக்கி நிறுத்திடுவாங்க. ஓரெல்லாம் முடிவெடுத்துச்சு, இவன் இந்த உலகத்துல வாழ தகுதியற்றவன், இவன் இந்த எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு இவன் இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவன் இந்த பூமிக்கு பாரம், இனிமே இவன் பூமி இந்த காலில் படக்கூடாது, இவன் இந்த தரையில இந்த பாதத்துல அவன் படக்கூடாது அப்படின்னு சொல்லி கழுத்துல மாட்டி இப்படி தூக்கி மாட்டி விட்டுருவான். 6 மணிக்குள்ள அவன் சாகலைன்னா அவன் கால் எலும்ப முறிச்சு அவனை கொன்றுவாங்க. கொண்டு போய் தூக்கி வீசிடுவாங்க, அவனை புதைக்க கூட மாட்டாங்க. இதுதான் பழைய ஏற்பாட்டின் காலத்துல. இவன் வாழ தகுதி இல்லாதவன், இவெல்லாம் இந்த பூமிக்கு பாரம், இவெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட குற்றம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அப்புறம் ரோமர்கள் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அதை ரொம்ப ஆணிலாம் அடிச்சு அதை கொஞ்சம் இன்னும் அழகுபடுத்திக்கிட்டாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் கழுத்தில் கூட மாட்டிக்கிறோம்ல. ஆனால் அதுடைய பிரச்சனை என்னன்னா, தகுதியே இல்லை சொல்றதுக்கு தான் அது. நீ எல்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூடாது, நீ இந்த பூமியில வாழ தகுதி இல்லை, உன் கால் இந்த பூமியில படக்கூடாது, நீ அவசியம் கிடையாது, நீ வேஸ்ட், இந்த உலகத்துக்கு அவசியமற்றவன், உன் காலுக்கு இந்த தரையில படக்கூடாது, நீ இங்க இருக்க தகுதி இல்லை, என் வீட்டில் இருக்க தகுதி இல்லை, இந்த சபையில் இருக்க தகுதி இல்லை, நீ எல்லாம் இங்க வர தகுதி இல்லை, உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு வன்முறையின் வார்த்தைகள். நம்மளாம் அதெல்லாம் சரளமா அதெல்லாம் நியாயப்படுத்தி கொள்கிறோம், ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோம். நம்மளாம் அதை நியாயப்படுத்திக்கிறோம். என்னவோ தூக்கி பிடிச்சிக்கிட்டு பிள்ளைகளெல்லாம் விட்டு, பேரப்பேத்திகளெல்லாம் விட்டு, பெரிய மானம், பெரிய ரோஷம், அப்படி அதனால என்ன சந்தோஷம் கிடைச்சதுன்னு தெரியல, அதனால என்னத்தை இழந்தோன்னு தெரியல. நான் நிறைய பேர் கூட பேசுறேன், நிறைய வாலிப பிள்ளைகளோட பேசுறேன். நேற்று கூட ஒரு பிள்ளை கூட
பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப கண்ணீரோடு என்கிட்ட பேசினான். எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க அப்படி. ஒதுக்குற சமுதாயம். அதனால தான் இயேசு அவர் ஒதுக்கப்பட்டார். உனக்காக நான் ஒதுக்கப்படுறேன். கடவுள் உன்னை ஒதுக்கிட்டார் நினைச்சேன்னா நான் அதை செஞ்சு காட்டுறேன். அவர் உன்னை ஒதுக்கல. ஒருவேளை அப்படி ஒதுக்குனார்னா என்ன ஒதுக்கட்டும், உன்னை கைவிடவே மாட்டாருன்ற ஒரு நிச்சயத்துக்கு கொண்டு வந்து நான் நிறுத்துறேன்னு சொல்லி தான் சிலுவையில அவர் தொங்கி நமக்கு அறிவிச்சார். இங்க பாரு, என்ன வேணா அவர் கைவிடுவார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை வேண்டான்னு சொல்ல மாட்டார். அதனாலதான் வாழும்போதும் அவர் என்னோடு கூட இருக்கிறார், போகும்போதும், இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் எனக்காக அவர் காத்திருக்கிறார். நான் போய் அவரை சந்திப்பேன். என்னை வெறுக்காத ஒருவர் இந்த உலகத்துல எனக்கு ஒருவர் இருக்கிறாருன்னா அவர் இயேசு ஒருவரே, அவர் தேவன் ஒருவரே, வேற யாரும் கிடையாது. அப்ப இந்த வெறுப்பு சமுதாயம், வெறுக்கிற சமுதாயம், இழிவா பார்க்கிற சமுதாயம், தகுதி அடிப்படையில் பார்க்கிற சமுதாயம், ஒருவரை ஒருவர் தரம் தாழ்த்து பார்க்கிற சமுதாயம், செய்த தவறுகள், அதாவது வாழ்க்கையே, இப்போ சில தவறுகளுக்கு தண்டனைகள் அவசியம். அதுதான் பிள்ளைகளை நம்ம அப்படிதான் வளர்க்குறோம், அவ்வளோ தண்டிக்கிறோம், அதெல்லாம் அவசியம். அவங்களுக்கு அந்த கடினமான சூழல்கள் அவர்களுக்கு ஏற்படுத்துறோம், கசப்பான அனுபவங்களை அவங்களுக்கு ஏற்படுத்துறோம். கிடையாது, முடியாது, செய்ய மாட்டேன், இப்படிதான் இருக்கணும், என் வீட்டில் வளர்க்கிற வரைக்கும் இது என் பொறுப்பு, நான் இப்படிதான் உன்னை வளர்ப்பேன், என் பிள்ளை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்துறோம். ஏன்? அந்த 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 தண்டனைகளை குறித்து நம்ம சந்தோஷப்படுறோம். பாருங்க, அது செஞ்சேன், அது அந்த அந்த தண்டனையே நிறைய திருப்தி பட்டுறதில்லை. அந்த தண்டனைக்கு பிறகு உண்டாகிற மாற்றத்துக்கு நேராக வாழ்க்கையை நகர்த்துறோம். அந்த தண்டனையின் நோக்கத்தை அந்த பிள்ளைக்கு சொல்றோம். ஏன் தண்டிச்சேன், எதனால நீ இப்படி இருக்க, இனிமே நீ இப்படி இருக்கணும், அதுக்காக தான் உன்னை தண்டிச்சேன்னு எக்ஸ்பிளைன் பண்றோம். இவ்வளோலாம் நம்ம செய்யறோம். ஒரு பெற்றோரா நம்முடைய பொறுப்பெல்லாம் நம்ம செய்யறோம். அந்த தண்டனை வேற, சாகிற வரைக்கும் உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது, அப்படியா தண்டிக்கிறோம். அப்படி தண்டிச்சுன்னு இருக்கிறோம்னா நமக்குள்ள கிறிஸ்து இல்லை, நமக்குள்ள இயேசுவின் அன்பு இல்லை, நமக்குள்ள ஆண்டவர்லாம் இல்லை. அப்படிலாம் இருக்கிறார் நினச்சிக்காதீங்க. அவர் இல்லை. அவர் இருந்தால் அதெல்லாம் நடக்காது. அவர் இருந்தால் இதெல்லாம் பேச மாட்டார். அவர் இருந்தால் என்ன சொல்லுவார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லுவார். அவருடைய ஆவியை பெற்ற நாமும் அப்படிதான் சொல்லுவோம். ஆமா, செஞ்சிட்ட என்ன பண்றது, சரி வா, பரவாயில்ல வா அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுவோம், சேர்த்து கொள்ளுவோம், மன்னிப்போம், ஒரு அற்புதமான சமுதாயத்தை உருவாக்குவோம். வன்முறைகளை நாம என்ன நினைச்சுக்கிறோம்? நான் கத்தி தூக்கவே இல்லையே, நான் கல் எடுக்கவே இல்லையே, நான் யாரையும் போய் குத்தலவே இல்லையே நினைச்சுக்கிறோம். ஆனா நிறைய நேரத்தில் வன்முறை எப்படி தெரியுமா இருக்கு? நீ எல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எல்லாம் தேவை கிடையாது, நீ எல்லாம் வேஸ்ட், நீ எல்லாம் எனக்கு வேண்டாம். இதை விட மோசமான வன்முறை உலகத்தில் இல்லைன்றாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? மிகப்பெரிய அவமானம் இது. ignoring or not recognizing is the biggest insult you can give anyone. மிகப்பெரிய அவமானம் எது தெரியுமா? புறக்கணிப்பது அல்லது அங்கீகரிக்காமல் இருப்பது. புறக்கணிப்பதுனா என்ன? இங்க ஒருத்தர் உட்காந்து இருக்கிறாரு, அவரை கண்டுக்காம இருக்கிறது. இப்ப இங்க நின்றுக்கிறேனே, என்ன கண்டுக்கிறீங்க? வீட்டில் இருப்பாங்க, கண்டுக்கிறதே கிடையாது. புருஷனை கண்டுக்கிறது கிடையாது, மனைவியை கண்டுக்கிறது கிடையாது, பெற்றோரை கண்டுக்கிறது கிடையாது, பிள்ளைகளை கண்டுக்கிறது கிடையாது. சிலரை அவமானப்படுத்துகிறார்கள். எப்படி அவமானப்படுத்து? கண்டுக்கிறதே கிடையாது. இதெல்லாம் சொல்றாங்க மிகப்பெரிய அவமானம். கொரிந்திய சபைக்குள்ள இதெல்லாம் இருந்துச்சு. இப்படி அவமானப்படுத்தி கொள்வது, இப்படி வன்முறைகளை அவர்கள் கொலைலாம் பண்ணல, கொலை குற்றம்லாம் செய்யல, ஆனா அதை விட மோசமான வன்முறையை கையாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சுட்டி காட்டிட்டு இருக்கிறார். இக்னோரிங், புறக்கணிப்பது. புறக்கணிப்பது இருக்கிறீங்களா? புறக்கணிப்பது, எனக்கு வேணான்னு புறக்கணிக்கிறது அது ஒண்ணு. சிலர் இங்க இருக்கும் போதே கண்ணெதிரில் இருக்கிறவங்கள, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள, நம்ம கூடவே இருக்கிறவங்கள கண்டுக்கிறது கிடையாது, அவங்களோட பேசுறது கிடையாது, அவங்களோட நேரம் செலவு பண்ணுறது கிடையாது, அவங்களுடைய விருப்பங்கள் கேட்டார் போல் இருக்கிறது கிடையாது, அவங்கள நேசிக்கிறது கிடையாது, எதுவுமே செய்யறது கிடையாது. எதுக்கு கல்யாணம், எதுக்கு பிள்ளை குட்டி? இந்த கேள்விக்கெல்லாம் அவங்க கேள்வி கேட்டுக்கணும். நான் ஏன் கல்யாணம் பண்ணியிருக்கேன்,
எனக்கு ஏன் மனைவி, எனக்கு ஏன் பிள்ளைங்க, எனக்கு ஏன் வாழ்க்கை? அடிக்கடி கேள்வி கேட்டுக்கணும். அதை எப்படி ஹாப்பியாக ஆக்கிக்கிறது, ஒரு அழகான எப்படி தோட்டமாக ஆக்கிக்கிறது பார்க்கணும். காஞ்சிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன், தோட்டம் காஞ்சிட்டு இருக்குன்னா ஒழுங்காக கவனிக்கலன்னு அர்த்தம், ஒழுங்காக தண்ணி ஊற்றலைன்னு அர்த்தம், ஒழுங்கா பெருக்கி சுத்தம் பண்ணி எரு போடலன்னு அர்த்தம். செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்காக செய்யாததுனால தான் காஞ்சி போயிடுது. ஏன் குனிஞ்சன்னா இருக்கிறீங்களான்னு ஒரு செக். அதான் இருக்கிறோமே, பேச வேண்டியது தானே. இருக்கிறீங்க, உடம்பு தான் இருக்குது. சிலர் உடம்பு மட்டும்தான் உள்ள இருக்குது, மனம்லாம் இங்க இல்லை. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. புறக்கணிப்பது அது பெரிய இன்சல்ட். சிலருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை, தண்டனையிலேயே மோசமான தண்டனையாக கருதப்படுகிறது புறக்கணிப்பது அல்லது அங்கீகரிக்காமல் இருப்பது. வீட்டில் பாராட்டுங்க, உங்க மனைவியை பாராட்டுங்க, உங்க புருஷனை பாராட்டுங்க, அப்ரிசியேஷனை வளர்த்துக்குங்க. அப்ரிசியேஷனை வளர்த்துக்கணும், பாராட்டை வளர்த்துக்கணும். அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகள். நன்றி சொல்லணும், அது ஒரு விதமான பாராட்டு. நல்ல பாராட்டுகள் அதெல்லாம் நம்ம குடும்பத்தை கட்டும். எவன் கண்டுபிடிச்சான் தெரியல, எவன் சொல்லி வச்சான் தெரியல. நன்றி சொல்லி என்ன அது எப்போ பிரிச்சதுன்னு தெரியலங்க. எனக்கு இப்போ வரைக்கும் அது சந்தேகம்தான். எப்படி அது பிரிச்சது? நன்றி சொல்லி எப்படி பிரிச்சது? நன்றி சொன்னா அது ஒரு இன்னும் அது ஒரு நல்ல எண்ணங்களை உருவாக்கும். நாம் செஞ்சதை அவங்க மனதார ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க இருதயத்திலிருந்து எனக்கு நன்றி தெரிவிச்சாங்க, அப்போ நான் இதை தொடர்ந்து செய்யணும், இன்னும் நிறைய பேருக்கு இதை செய்யணும்னு ஊக்குவிக்கிறதுக்கு தான் அந்த நன்றி. ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போய் அப்போ கற்றுக்கிட்டது அதுதான். தேங்க்யூன்னு சொன்ன ஒன்றுமே டோன்ட் மென்ஷன். ஏன் அதை நான் சொல்லக்கூடாது? அதுக்கு நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? வெல் கம். நான் அதை வரவேற்கிறேன்னு அர்த்தம். வெல்கம் சொல்லி தரதுக்கு பதில் ஏன் பள்ளிக்கூடத்தில் நாம் படித்த காலங்களில் எனக்கு சொல்லி கொடுத்தது டோன்ட் மென்ஷன். ஏன் நான் சொல்லக்கூடாது? அதை ஏன் பாராட்டக்கூடாது? பாராட்டாததுனால தான் நிறைய பேர் இஷ்டத்தை விருப்பத்தெல்லாம் இழந்துட்டாங்க. என்னத்தை செஞ்சு ஒன்றும் மதிக்கிறது கிடையாது. ஒரு குழம்பு நல்லா இல்லைன்னா கத்துறது, குழம்பு நல்லா இருக்குன்னா வாயை மூடிட்டு தின்ட்டு போயிட்டே இருக்கிறது. எந்த பாராட்டும் கிடையாது, எந்த ஒரு கிஃப்டே கிடையாது, எந்த ஒரு அங்கீகரிப்போ கிடையாது. இந்த வீட்டில் எதுக்கு தான் இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாழறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க உழைச்சிட்டு வந்ததை அவங்க வேர்வை சிந்தி வலியோட, சரீரத்தில் பலவீனத்தோட, அவங்க வீட்டில் அவங்க உடல் அவ்வளோ கஷ்டத்தோட செய்கிறதெல்லாம் பாராட்ட தெரியலன்னு வச்சுங்களேன். உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குங்க, உங்ககிட்ட நல்ல ஆவி இல்லைங்க, நல்ல இருதயம் இல்லைங்க. பெற்றோர்களாக உங்கள் பிள்ளைங்களுக்கு அதை எதிர்பாருங்க. பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க, தேங்க்யூ சொல்லு, அம்மா கொடுத்தேன் தேங்க்யூ சொல்லு, சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு, வேலை எப்படி இருக்குன்னு சொல்லு. பிள்ளைங்க செய்துட்டு வர ஒவ்வொரு விஷயத்தையும் பாராட்டுங்க. நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்க, வெரி குட் அப்படின்னு சொல்லணும். இடம் கிடையாது. ஓகே, எப்படி இருக்குதுங்க சாப்பாடு, அது கேட்கறதுக்கு தயங்கி எப்படி இருக்குங்க, அதுக்கு நீ சொல்லாமே கிடக்கலாம். அந்த சவுண்டுக்கு அதை கேட்கறதுக்கு அந்த அம்மா அங்கே நின்றுட்டு இருக்குது. ஒரு வார்த்தை, எவ்வளோ குளிரும் உள்ளம். கொரிந்திய சபைக்குள்ளேயே இல்லை அந்த பிரச்சனை, கொரிந்திய சபைக்குள்ளேயே இல்லை வன்முறை. அதே மாதிரி இந்த வேத பகுதிகள் போதிக்க போற காரியங்கள் என்னன்னா, ஒருவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு இல்லைங்க, எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எது செய்ய தெரியுமோ அதை சிறப்பாக செய்யணும், அதை உண்மையோடு செய்யணும், அதை பெஸ்ட்டாக செய்யணும். அப்படி தான் செய்யணும். அதை தான் இனி போதிக்க போகிறார். அதை பற்றி தான் இனிமே நான் போதிக்க போகிறேன். ஒரே ஒரு வேத பகுதி இதை வாசிச்சுட்டு முடிக்கலாம், அடுத்த வாரத்தில் தொடரலாம். நம்ம போன வாரமும் அங்கே தான் வாசித்து முடித்தேன், இந்த வாரமும் வாசித்து முடிக்கிறேன், அடுத்த வாரத்தையும் அங்கே தான் போகிறேன். 1 யோவான் 5:11-13. இன்னைக்கு நான் அதுக்கு விளக்கம் தரப்போறதில்லை, ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ரீட் அண்ட் க்ளோஸ். 1 யோவான் 5:11-13. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார்,
அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியா. ஹலோ, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தருவார்னு சொல்லல, சரியா? தருவார்னு சொல்ல, தந்திருக்கிறார். அப்போ we have already received it. நாம் ஏற்கனவே பெற்றிருக்கிறோம். நாம் பெறப்போகிற ஒன்றை பற்றி வேதம் நமக்கு போதிக்கல, நாம் பெற்றிருக்கிறதை பற்றி போதிக்குது. தந்திருக்கிறார். அந்த ஜீவன் எப்படிப்பட்டது என்பதை கவனிக்கணும்னா, அது எப்படிப்பட்ட வாழ்வு, அது எப்படிப்பட்ட கைண்ட், அது எப்படிப்பட்ட ரகம், தரம், அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அவருடைய குமாரனில் இருக்கிறது தான் அந்த சாட்சி. அந்த குமாரன் 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில வந்து வாழ்ந்து, அவர் வாழ்ந்த அந்த விதம் இருக்குல்ல, அதுதான் அந்த ரகம். அதைத்தான் கடவுள் நமக்கு அந்த அந்த ரகத்தை நமக்கு நித்தியமா கொடுத்துட்டார். எடுத்துக்க போறது கிடையாது. அதாவது ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு விட்டு இல்ல, நித்திய ஜீவனை கொடுத்திருக்காருன்னு சொல்லி. அப்படின்னா அர்த்தம் என்ன? நித்தியமா இந்த ரகத்தை நமக்குள்ள வச்சுட்டார். இனி அதை யாரும் எடுக்க போறதில்லை. அவரும் கோச்சிக்கிட்டு நான் அதை நீ சரியில்லை உங்ககிட்ட நான் புடிங்கிறெல்லாம் கிடையாது. we are like a butterfly. நம்ம ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. பட்டாம்பூச்சி என்ன, அவ்வளவு அருவருக்கத்தக்க நிலையில் அது இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அந்த கம்பளி பூச்சி ஒரு நாள் பட்டாம்பூச்சியா மாறிடுது. அருவருக்கத்தக்க அது பார்க்கவே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அது பட்டாம்பூச்சியா மாறி நம்ம மேல வந்து உட்காரும் போது, அதே கம்பளி பூச்சி தான் கம்பளி பூச்சியா மேல உட்காரும் போது அவ்வளோ வெறுத்தோம். பட்டாம்பூச்சியா மாறி வந்து உட்காரும் போது கையில அப்படியே பிடிக்கிறோம், அதை பிடிக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். எவ்வளோ ஒரு மாற்றம். அப்படிதான் தேவன் நம்மை சந்தித்து நமக்குள்ள ஒரு விதமான அற்புதமான ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தி, மாற்றத்தை ஏற்படுத்தி நமக்குள்ள இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் இந்த பட்டாம்பூச்சி குப்பையில போய் விழுந்துருது. ஒரு நாற்று எடுக்கிற குப்பையாண்ட கிடக்குது. எதனால போய் விழுந்துச்சுன்னு அதுக்கு தெரியாது, அது நமக்கு தெரியல. ஆனா அங்க இருக்குது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நான் சொல்றத. அந்த பட்டாம்பூச்சி அந்த குப்பையில கிடக்கும் போது, அதனால அது பட்டாம்பூச்சி கிடையாதா? அது என்னைக்கு இருந்தாலும் குப்பையில கிடந்தாலும் அது பட்டாம்பூச்சி தான். ஆனா உண்மையா ஒரு நாள் கம்பளி பூச்சியா இருந்தது. பட்டாம்பூச்சியா மாறினதுக்கு அப்புறமா அது இனிமே கம்பளி பூச்சியா மாறவே முடியாது. கம்பளி பூச்சியா இருக்கும்போது அது கம்பளி பூச்சி தான். பட்டாம்பூச்சியா மாறிட்ட பிறகு அது கம்பளி பூச்சின்ற பேர் அதுக்கு கிடையாது. அது என்றைக்கும் அதுதான் பட்டாம்பூச்சி. அப்ப குப்பையில இருந்தாலும் அது பட்டாம்பூச்சி தான். இப்போ அது என்ன செய்யணும்? சிறகு அடிக்க ஆரம்பிக்கணும். அந்த இடத்துல இருந்து சிறகு அடிச்சு தூய்மையான இடத்துக்கு அது தன்னை மாத்திக்கணும். அவ்வளவுதான். தேவன் நமக்கு ஜீவனை தந்து அதை பறித்து கொள்ள மாட்டார். ஏன்னா அதுக்கு பேர் என்னன்னா நித்திய ஜீவன். அது ஒரு முறை கொடுத்துட்டு, ஒரு நாள் கொடுத்துட்டு, என்னைக்கோ கொடுத்துட்டு, எப்போ 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 நீங்க இன்னைக்கு ஒழுங்கா இல்லையோ அன்னைக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால்தான் நான் சொன்னேன், குடும்பத்துல சில விஷயங்கள் நியாயமான தண்டனைகள் இருக்கு. கல்லூரியில, ஸ்கூல்ல, வேலையில நியாயமான தண்டனை இருக்கு. எதுக்கு? சில ஒழுக்கங்களை கொண்டு வர்றதுக்கு. ஆனா வாழ்க்கையே உனக்கு கிடையாது. நீ என்னைக்கும் எனக்கு உனக்கும் எந்த பந்தமும் கிடையாது, சொந்தமும் கிடையாது அப்படின்னா உலகத்துல யாருமே செய்யக்கூடாதது செஞ்சுட்டா. கடவுள் அப்படிதான். நீங்க செய்யக்கூடாது செஞ்சிட்டாலும் உங்ககிட்ட இருந்து பறிக்க போறது இல்லை. ஜீவனை கொடுக்கும் போதே நித்திய ஜீவனா கொடுத்துட்டா. ஹலோ, இருக்கிறீங்களா? ஜீவனை கொடுக்கும் போதே நித்திய ஜீவன் ஆயிடுச்சு. அது இனிமே எடுக்கவே முடியாது. நித்தியமா யூ ஆர் லாக்டு. கடவுள் கொடுத்துட்டா. ஆனா இப்ப விஷயம் என்னன்னா, 12ஆம் வசனம் சொல்லுது, குமாரனை உடையவன். குமாரன் யார்கிட்டலாம் இருக்கா? யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களோ, யூ ஹேவ் தட் குவாலிட்டி ஆஃப் லைஃப், தட் கைண்ட் ஆஃப் லைஃப். கடவுள் உங்களுக்கு அந்த ரகமா, அந்த தரமான வாழ்க்கைய உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார், கொடுத்துட்டார். உடையவர்கள் சொல்லுது. அப்படின்னா நீங்க வச்சிருக்கிறீங்க, உங்ககிட்ட இருக்கு. ஒருவேளை அதை பத்தி எந்த அறிவும் இல்லாம இருந்திருக்கலாம். அதான் பிரச்சனைன்றார். 13ஆம் வசனத்தில் சொல்றார், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும். இதுதான் நம்முடைய பிரச்சனை. நமக்கு இந்த அறிவு இல்லை. எனக்கு என்ன வியாதின்ற அறிவு இருக்கு, டாக்டர் என்ன சொன்னாங்கன்றெல்லாம் அவ்வளோ வெளிப்படையா சொல்றோம். சிலர்லாம் பாருங்க, மெடிக்கலுக்கு போய் 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 ஹாஸ்பிட்டல் மாத்திரைக்கு பேர்லாம் பெருசா காலேஜில் போய் பெருசாலாம் படிக்கல. மாத்திரை பேரு, அந்த மாத்திரை எதுக்கு போடுறது எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உடலை பத்தி கவலை, உடலை பத்தி கேரு,
சரீரத்தில் அந்த இருதயம் என்ன செய்யுது, லங்ஸ் என்ன செய்யுது, மூளை என்ன செய்யுது, கிட்னி என்ன செய்யுது, கர்ப்பம் என்ன செய்யுது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இயேசு எனக்கு கொடுத்த ஜீவன் என்ன எனக்கு செய்யும்னு தெரியாம இருக்கும். முதல்ல அது எனக்கு உண்டென்றே தெரியாது. அப்படி கொடுத்தாலும் என்னைக்கு அதை இழந்துருவேன்னு போதிச்சதுனால என் செய்கைகள் அது எனக்கு இழந்து விடுவேன் என்று போதிச்சதுனால இந்த நித்திய ஜீவன் எனக்கு நிரந்தரம் இல்லைன்றத எண்ணம் எனக்கு அந்த ஜீவனை குறித்து முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுச்சு. பாருங்க, தேவன் நமக்கு கிருபையா கொடுத்துருக்காரு, இலவசமா கொடுத்துருக்காரு, கூலியா கொடுக்கல. இப்ப கூலியா கொடுத்தோம்னா நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், ஏன்னா சம்பாதிச்சிருக்கிறோம், அதை இழக்கலாம், கூலியை இழக்கலாம். அதனாலதான் பாருங்க, அதை வாங்கிட்டு வந்து செலவு அழிக்கிறோம். செலவு பண்றதுன்ற வார்த்தையை விட செலவாயிடுச்சு, செலவு அழிஞ்சிச்சு, செலவு அழிக்கப்படுகிறது, கூலி அழிக்கப்படுகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கிருபையா கொடுக்கப்பட்டது அழிக்கப்படவே முடியாது. அவர் மனசார கொடுத்திருக்கார், அவர் நமக்கு கொடுத்துட்டார், இலவசமா கொடுத்துட்டார். we have that kind of life. கடவுள் நமக்குள்ள அநேக ஆற்றல்களை, கிருபைகளை, அநேக நம்ம இப்ப இருக்கிறத விட சிறந்து விளங்கக்கூடிய விதத்துல, அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய விதத்துல, உங்க குடும்பத்துக்கு, சபைக்கு, சமுதாயத்துக்கு, நீங்க யாரெல்லாம் இந்த உலகத்துல உதவியற்றவர்களா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்துல ஏங்கி திரிகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் நீங்க ஆதரவா, நீங்க பெரிய தயவுள்ளவர்களா, நீங்க கருணை உள்ளவர்களா இருக்கும்படியாக தேவன் உங்களை வச்சிருக்கிறார். இயேசு எப்படி இருந்தாரோ அதை அப்படியே கண்ணு முன்ன கொண்டு வந்து பாருங்க. அந்த ரகமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எழும்பி நிற்போம், ஜெபிக்கலாம். அடுத்த வாரம் தொடரலாம். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். நம்ம சாதாரணமான ஆட்கள் இல்லை, நம்ம பிரயோஜனமற்றவர்கள் அல்ல. ஒருவேளை மனிதர்கள் உங்களை அப்படி சொல்லியிருக்கலாம், மனிதர்கள் உங்களை அப்படி அழைத்திருக்கலாம், மனிதர்கள் உங்களை பார்த்து அற்பமாக நினைச்சிருக்கலாம். கர்த்தர் அப்படி பார்க்கறது இல்லை. இயேசுக்குள்ள இருந்த கிருபையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இயேசுக்குள்ள இருந்த வல்லமைய, இயேசுக்குள்ள இருந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதே ரகமான ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே நன்றி அப்பா. எங்களை வெறுக்கவில்லை, எங்களை புறக்கணிக்கவில்லை, எங்களை புறந்தள்ளுவதில்லை. நீர் எங்களை விட்டு விடுவதில்லை, எங்களை கை விடுவதில்லை, எங்க கிட்ட இருந்து பறித்து கொள்வதில்லை. எங்களுக்கு தாராளமாக கொடுத்து விட்டீர். உம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். உம்முடைய வரங்களை கொடுத்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். உம்முடைய ஞானத்தை கொடுத்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளை கொடுத்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். அதை இந்த வாரத்துல எங்க வீட்டுல, எங்க தெருல, எங்க வாழ்க்கையில நாங்க அதை பார்க்கட்டோம்ப்பா. ஒவ்வொரு விஷயத்துல நாங்க ஞானம் உள்ளவர்களா, கிருபை உள்ளவர்களா, ஆண்டவரே வல்லமை உள்ளவர்களா, பலன் உள்ளவர்களாய் செயல்பட எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணு ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகள் அவள் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.